காலச்சக்கரத்தில் நமக்கு தொடர்ந்து தினம் 7 முத்திரைகளை அடித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஜெய் கணேஷ் ஐயா அவர்கள் இன்றும் நமது காலச்சக்கரம் குழுவில் 2 முத்திரைகளை அடித்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். நமக்கு 2 முத்திரைகளை அடித்து சிறப்பிக்க இன்றைய நிகழ்வை சிறப்பிக்க ஜெய் கணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி ஐயா, வணக்கம். குருவே நம்ம, தந்தையே நம்ம. தினந்தோறும் நம்ம 2 முத்திரை பார்த்துக்கிறோம். அதுல இன்னைக்கு சக்கரவியாதிக்கான முத்திரை இன்னைக்கு பார்க்கக்கூடிய முத்திரை பாத்தீங்கன்னா மாதங்கி முத்திரைய உங்களுடைய கொடுத்துக்கணும். கோர்த்துக்கிட்டு நடுவில் அப்படி நீட்டிக்கிட்டு வச்சுக்கணும். சரிங்களா? இதுதான் மாதங்கி முத்திரைங்கிறது. இந்த முத்திரையை நீங்க இப்படி தொண்டை கீழ் பகுதியில் தொடாத மாதிரி, தொட்டும் தொடாத மாதிரி வைக்கணும். வச்சு அப்படியே அமைதியாக அமர்ந்திருக்கணும். அப்படி அமர்ந்திருக்க உங்களுக்கு உடல்ல இந்த சக்கரை வியாதி குறைவதற்கான வாய்ப்பினை இந்த முத்திரை வழங்கும். முக்கியமா இந்த முத்திரையோட செயல்பாடு என்னன்னா, ஆகாய சக்தியை அதிகப்படுத்தும். அந்த ஆகாய சக்தியை அதிகப்படுத்துறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெற்றிடத்தில் தேங்கிக்கூடிய கழிவுகள்லாம் வெளியே போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதான் அந்த மாதங்கி முத்திரையுடைய அந்த சுகத்துல வேலை செய்யக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த முத்திரையை சரி பண்றதுக்கு ஒரு ஹீலிங் மெத்தட் பார்க்க போறோம். கைகள் இப்படி வச்சு உள்ளங்கைகளுக்குள்ள வரக்கூடிய சக்தியை நீங்க வச்சுட்டு உணரணும். அதுக்கப்புறம் மெதுவா ஷேக் பண்ணி அப்படியே கொண்டு போக இந்த பவர் அதிகமாயிட்டு வருது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்க அதிகமாகக்கூடிய பவரை நீங்க செய்ய தொடங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எனர்ஜி லெவல் அதிகமாகும் போது நீங்க பெரிய லெவலில் வெற்றி அடைய முடியும். அந்த பவர் எப்போ அதிகமாகுதோ அப்போ உங்களுடைய கைவிரல்கள் முகுல முதிரைக்கு அந்த முகுல முதிரை வச்சுக்கணும். முகுல முதிரை வச்சுட்டு இந்த ஏரியாவில் நமக்கு லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ் கூட கரஸ்பாண்டிங் ஏரியா, சரிங்களா, சுஜோக்கு முறையில் அந்த இடத்துல என்ன பண்றீங்க, இந்த முகுல முத்திரையை வச்சு நீங்க இப்படி தொட்டும் தொடாம என்ன பண்றீங்கன்னா இப்படி காமிக்கிறீங்க. தொட்டும் தொடாம இப்படி வைக்கணும். இப்படி வைக்க என்ன ஆகும், இந்த கையிலிருந்து வரக்கூடிய இந்த 5 வரல பஞ்சபூதம் வரக்கூடிய பவர் இங்க போய் இந்த லிவர் அண்ட் பேன்கிரியாஸ் கூடிய கழிவுகளை வெளியேற்றதுக்கு உதவி செய்யும். ஸோ இது ஒரு ஹீலிங் மெத்தட் மாதிரி. ஸோ இது ஒரு முத்திரை, சரிங்களா, ஹீலிங் முத்திரைன்னு சொல்லலாம். இதை பஞ்சமுக முத்திரை வச்சுட்டு நம்ம லிவர் பேன்கிரியாஸ் ஹீல் பண்ண போறோம். இப்படி வச்சிங்கனாலே உங்களுக்குள்ள கண்களை மூடி வச்சிங்கன்னா லேசான ஒரு சூடு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல அப்படியே நீங்க தொடாமே ஒரு காந்திய சக்தி மாதிரி அப்படியே அழுத்துற மாதிரி தெரியும். அதை நீங்க ஃபீல் பண்ணும்போது உங்களை உணர முடியும். அந்த ஃபீலிங் ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க இந்த லிவர் ஏரியாவில் பேங்க்ரியாஸ் இந்த இடத்துல நீங்க வைக்கும்போது அப்படி இருக்கும்போது உங்க உடம்புல இருக்க வலியும் குறைய தொடங்கும். ஏன்னா எப்ப உடம்புல வலி ஏற்படுதோ அப்ப லிவர்ல டாக்ஸின்ஸ் அதிகமானதான் வலி ஏற்படும். அப்ப நீங்க இந்த மாதிரி வச்சீங்கன்னா வலி குறைய தொடங்கும். இடது கையை நீங்க வச்சுக்கிறீங்க. இடது கையை வச்சுக்கிட்டு அதுல லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ் ஏரியா, அந்த ஏரியாவில் வலது கையை இப்படி முகுல முதுல கூச்சிக்கிட்டு கொண்டு நீங்க இப்படி வைக்கிறீங்க. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். தொடாம வச்சிருப்பேன் நான், பெரிதா பாருங்க. இப்படி தொடாம வச்சிருப்பேன். இப்படி தொடாம நீங்க வைக்கும்போது உங்களுக்குள்ள இருந்து அளப்பரிய ஆற்றல் இடத்துல போறதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதனால உங்க உடம்புல நீரிழிவு நோய் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் வலி அப்படிங்கிறது குறைய தொடங்கும். இப்படி சுத்தவே நல்ல சந்தோஷமா இருக்கு. நான் செய்ய எனக்குள்ள அந்த உணர்வை நான் நல்லா ஃபீல் பண்ண முடியும். நான் தியானத்திலே இருக்கிறதுனால நீங்களும் செஞ்சீங்கன்னா அந்த அனுபவத்தை நல்லா உணரலாம், சரிங்களா? ஸோ முத்திரைக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது லிவருக்கு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயம், பேங்க்ரியாஸ் இயக்கிறதுக்கு உபயோகப்படுற ஒரு விஷயம். ஸோ இந்த 2 விஷயத்தை செய்யுங்க. ஒன்று நீங்க என்ன சொல்லிக்கிறோம்னா, ஒன்று மாதங்கி முத்திரை சொல்லிக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க்ரியாஸையும் லிவரையும் பூஸ்டப் பண்ணக்கூடிய ஹீலிங் முத்திரை, அதாவது முகுல முத்திரை வச்சு ஹீலிங் முத்திரை சொல்லிக்கிறோம், சரிங்களா? இதை பயன்படுத்தி அனைவரும் நலமாக வேண்டிய கேட்கிறேன். குருவே நம்ம, தந்தையே நம்ம. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. இந்த வேளையில் அற்புதமாக 2 முத்திரைகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த நிகழ்வுக்கு சிறப்பித்துக் கொடுத்த ஜெய் கணேஷ் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா.